ஒரு புது வீடியோ ஆரம்பிக்கலாமா? கம் லெட்ஸ் கோ. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, என்னோட ஈவினிங் ருட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. என்னோட ஈவினிங் எப்படி போகும், எப்போவுமே வந்து ஈவினிங் 4 o'clockலேருந்து நைட் நான் தூங்குற வரைக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:45 ஆகிடுச்சு. நமக்கு வந்து 4 o'clock வந்து குழந்தைங்க வந்துடுவாங்க. 4:15 வந்துடுவாங்க. அவங்க வர்றதுக்குள்ளேயே வந்து நம்ம இந்த குட்டி ஓட்டுறது அந்த மாதிரி சின்ன சின்ன இருக்கிற வேலையெல்லாம் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிவிடுவேன். மோஸ்ட்லி வந்து பாத்திரம் கழுவுறது இந்த மாதிரி வேலை எதுவுமே வச்சுக்க மாட்டேன். அதெல்லாம் மத்தியானமே வந்து முடிச்சிடும். முதல்ல வந்து நம்ம பாலை காய்ச்சிடலாம். வந்து முதல்ல ஃப்ளேம் வந்து கம்மியாக வச்சிட்டோம் அப்படின்னா பொங்கி வெளியில் போகாது. நம்ம மற்ற வேலையை வந்து பார்க்க முடியும். இது வந்து அவங்க வர்றதுக்குள்ளே கொதிச்சிடும். 15 minutes இன்னும் இருக்குது. நான் மெதுவாக ரொம்ப ஸ்லோவாக குக் பண்ணிடுவேன். இப்போ அடுத்த வேலை என்னென்னா, இங்கே ஒரு ஆள் படுத்துருக்கு பாருங்கள், நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், ஆலி இங்கே தான் படுத்துருக்கா. ஆலி ஆலி 2-3 நாள் அடைச்சி வச்சுருந்தேன், வெளியிலே விடாமல். ரொம்ப குறும்பு பண்ணுறாங்க, இங்கேயெல்லாம் ஓடுவா. திரும்ப நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது எனக்கு பிடிக்கிறதில்ல. ஸோ அதனால் வந்து கூண்டுலையாக அடைச்சி வச்சுருந்தேன். இன்றைக்கி வந்து திறந்து உள்ளே கொஞ்சம் நேரம் விட்டுருக்கேன். கொஞ்சம் நேரம் கழித்து பிடிச்சி உள்ளே விட்டுறணும். ஆலியை பிடிச்சி உள்ளே விட்டுறலாம். அவ்வளோ வேண்டாம், வெளில விடுறதுன்னு தெரிஞ்சு போச்சு பாருங்கள். நான் எப்போவுமே வந்து குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி இருக்கிற சின்ன சின்ன வேலை எல்லாமே முடிச்சு வச்சுருவேன். வீடு கூட்டி விடுறது, இந்த செடிக்கு தண்ணி ஊற்றுறது, அப்படி இல்லைன்னா ஏதாவது துணி மடித்து வைக்கிறதுக்கு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இருக்கிற எல்லா வேலையுமே வந்து முடிச்சு வச்சுருவேன். அப்போ தான் வந்து குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தோடனே அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஸ்கூல்லேருந்து வந்து குழந்தைங்க வந்து நம்மக்கிட்ட பேசும்போது நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து உட்காந்துக்கணும். அப்போ தான் வந்து அந்த குழந்தைங்க பேசுகிறது நம்ம பொறுமையாக நம்ம கேட்க முடியும். நமக்கு ஏதாவது வேலை இருந்துச்சு அப்படின்னா நம்ம அது கேட்காம அதை கவனிக்காமல் நம்ம அந்த வேலையை பார்க்க போயிடுவோம். ஸோ குழந்தைங்க வந்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுற விஷயங்கள் வந்து அப்படியே கம்மியாயிடும். எப்போவுமே வந்து அந்த தவறு நம்ம பண்ணக்கூடாது. நான் எப்போவுமே வந்து ஒரு டைம் வந்து கரெக்டாக ஒதுக்கி வச்சுருவேன். ஏன்னா மற்ற எந்த வேலையுமே நான் அந்த டைமில் செய்ய மாட்டேன். குழந்தைங்க வந்தாங்கன்னா அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது வந்து உட்காந்து பொறுமையாக கேட்டுக்குவேன். மோஸ்ட்லி எல்லாருமே அப்படி தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா வேலைக்கு போகிறவங்க, இந்த ஒர்க்கிங் உமன் அப்படிங்கிறப்போ ஈவினிங் தான் அவங்க வர முடியும். அந்த டைமுக்கு மேலேயாக இருந்தாலும் கூட கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour கூட குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்க பேசுகிற விஷயங்கள், அவங்களோட திங்கிங் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பாப்பாக்கெலாம் ஸ்கூல் லீவு அப்படிங்கிற டைமில் வந்து இந்த வீடு கூட்டி விடுறது இதெல்லாம் வந்து நான் செய்ய சொல்லுவேன். அவங்க சாப்பிட்ட தட்டு வாஷ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே செய்ய சொல்லிவிடுவேன். ஏன்னா என்ன தான் நம்ம படிச்சிருந்தாலும் நம்ம வீட்டில் வேலை அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியணும். நம்ம வீட்டு வேலை நம்ம செய்கிற மாதிரி வேறு யாராலையும் செய்ய முடியாது. என்னோடய ஈவினிங் ருட்டீன் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. மார்னிங் டைம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சதுக்கப்புறமா ஒரு 9:30 10 o'clock போல் நான் வந்து எங்களோட கம்பெனிக்கு போயிடுவேன். அங்கே கொஞ்சம் ஏதாவது ஒர்க் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு ஒரு 1:30 2 o'clock அந்த டைமில் வந்து வந்துடுவேன். அதுக்கப்புறம் லஞ்ச் முடித்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 3:30 அந்த டைமில் மற்ற ஒர்க்கெல்லாம் ஆரம்பிச்சிடுவேன். எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு உட்காந்துட்ருப்பேன் குழந்தைங்களுக்காக வெயிட் பண்ணி. இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். இங்கே பாருங்கள், நீங்கள் இது பார்த்துருக்கீங்களான்னு சொல்லி சொல்லுங்கள். பறந்துடும். எங்கள் ஊரில் இதுக்கு பேர் அப்பூப்பந்தாடி அப்படின்னு சொல்லுவாங்க. கேரளாவில் பிடிச்சி விளையாடுவோம். இது ஒரு காய் மாதிரி ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே இருந்து தான் வந்து வருது. இது இந்த காற்று இருக்கிற டைமில் வந்து இந்த வெடித்து அப்படியே பறந்து வர்றது தான் இது.
போயிடுச்சு. இங்கே அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஊரில் அதுக்கு அப்பூப்பந்தாடின்னு பேர். இங்கே என்னன்னு எனக்கு தெரியல, கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. இப்போ நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றலாம் அப்படின்ட்டு தண்ணி எடுத்துகிட்ருக்கேன். ஆக்சுவலி செடிக்கு தண்ணி ஊற்றும் போது பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 5:30க்கு முன்னாடியே நம்ம ஊற்றிடணும். ஏன்னா 5 o'clock மேலே செடிங்க வந்து தூங்க ஆரம்பிச்சிருமா. அதனால் அந்த செடிக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வீட்டில் நிறைய செடி இருக்குது அப்படின்னா நம்ம அது சம்மந்தமாக ஏதோ ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா குழந்தைங்களையும் வந்து அது கூட இன்வால்வ் பண்ணிக்கணும். அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த கார்டனிங்னா என்ன அப்படிங்கிறது தெரியும். என் குழந்தைங்க எப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு பாட்டை வச்சு அதில் வந்து செடி வச்சுக்குவாங்க. இப்போ அதில் தான் நான் தண்ணி ஊற்றிட்டுருக்கேன். எல்லாமே வந்து ஒரு சிலதெல்லாம் பூ பூக்கிறது இருக்கும், பூ பூக்காதது இருக்கும். ஆனால் அதை எப்படி வளருது அப்படிங்கிறத அவங்க பார்த்துட்ருப்பாங்க. அது கீழே விழுந்து ஏதாவது அந்த செடி போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப சங்கடமாக நினச்சிக்குவாங்க. ஒரு தடவை அப்படி தான் 2 பேரும் சேர்ந்து விளையாடி மேலே இருந்த செடியை கீழே தள்ளி விட்டுட்டாங்க. அதுக்கு சங்கடமாக நினச்சி அதுக்கப்புறம் அந்த செடியை தூக்கிட்டு வந்து வேறொரு பாட்டில் நட்டு வச்சான் என் பெரிய பொண்ணு. இந்த மாதிரி என்கிட்ட நிறைய செடி இருந்தது. இப்போ கொஞ்சம் எல்லாம் பட்டு போயிடுச்சு. இனி மழை டைம் வரும்போது தான் நிறைய செடிகள் வந்து வைக்கணும். பாட் எல்லாமே வந்து நான் மாடியில் கொண்டு போய் வச்சுட்டேன். வெளியில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன். வந்து பார்த்தா பால் நல்லா கொதிச்சிச்சு. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, அந்த வேலை முடிஞ்சிச்சு. நீ கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் பண்ணோம். கொஞ்சம் நேரம் கழிச்சு கொஞ்சம் வேர்த்துச்சு பாருங்கள். பசங்க வராங்களான்னு பார்ப்போம். பசங்க வராங்க. வெல்கம் ஹோம். கால் வலிக்குதா? எதுக்கு? பின்ன இன்னொன்று எங்கள் கிளாஸில் மிஸ் வந்து 6th பீரியட் ஏஞ்சல் லப்ரஸி ஏஞ்சல் இண்டிவினா சாய்ஸ்ரீ பேப்பர் ஒன்று அந்த எக்ஸாம் எழுதுகிற பேப்பர் எல்லாம் ஒரு பேப்பர் அக்கா இங்கே காணோம். பெரியவா வரா. அதெல்லாம் எடுத்து போட போகும்போது இது லாஸ்ட் பீரியட் 8th பீரியட் கூட அவங்க இன்னும் வரல. அவங்க வீட்டுக்கு போனாங்கன்னா கூட தெரியாது. அங்கேயே தான் இருக்காங்க. அப்படின்னு அவங்க சத்தம் போட்டுருந்தாங்க கிளாரிஸ் மிஸ். ஏன் இப்படி ஏறி வராங்க? பொலிட்டிக்கல் அம்மா இவ அண்டோல்டுன்னு சொல்லிட்டு அண்டோல்டு பொலிட்டிக்கல் வாங்கியிருப்பேன். நாடு இந்தியா அதுக்குள்ளேயே வாங்க எப்படி உங்களுக்கு ஓகே நான் யோசிச்சிருக்கேன். குழந்தைங்க ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்குள்ளே நான் வந்து பால் அது சூடாக இருக்குது, கரெக்டாக இருக்கும் பூஸ்டெல்லாம் கலக்கி எடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மரவள்ளிக்கிழங்கோட அந்த ட்ரையாக வந்து சிப்ஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க, அம்மா வீட்டிலேருந்து கொண்டு வந்தேன். அது வந்து நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி லைட்டாக மிளகாத்தூள் உப்பு போட்டோம்னா ஸ்நாக்ஸ் ஆகிடும். சின்ன பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அதையும் ஃப்ரை பண்ணிடலாம். போ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா. போ. பண்ண மாட்டேன்னா ஏதோ ஸ்நாக்ஸ் தர மாட்டேன். No snacks, no milk, nothing. Milk ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அப்புறம் ஃபேஸ் ஏய் போ.
ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமா 2 பேரும் விளையாடுறதுக்கு மாடிக்கு வந்திருக்காங்க. வெயிலாச்சே, நல்ல வெயில் அடிக்குது. பரவாயில்லையா? ஆனால் இங்கே ஃபர்ஸ்ட்டு ஃபுல்லாக நினைக்கணும் இது வரைக்கும் சேலஞ்ச். ஓஹோ, அவங்களுக்குள்ளேயே அவங்க சேலஞ்ச் பண்ணுறாங்களா? எப்போவுமே வந்ததுக்கப்புறம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு 5:30 5:45 வரைக்கும் விளையாடுவாங்க. 4:15 வந்துச்சுன்னா 15 மினிட்ஸ் அந்த ஃப்ரெஷ்அப் ஆகிறது, அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, இதெல்லாம் அதை முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் விளையாடுவாங்க. நாங்கள் ஒரு சேலஞ்ச் கண்டுபிடிச்சிருக்கோம். நீ ரொம்ப கைமும் வழிக்கல, ட்ரம்மின் வேலை இல்லை. நீ ரொம்ப ஃபயராக இருக்குல்ல இப்போ. ஆமாம், அப்போ நம்ம விளையாடுமா? இதே சேலஞ்ச். A circuit in which electricity does not flow is called open circuit. The source of electricity science உள்ள மட்டும் படிக்கணும். இதெல்லாம் படிச்சேன். உங்களுக்கு எனக்கு இது ஒரு பேஜா இருக்கு. இது ஒரே ஒரு நிமிஷம். அம்மா இது நாங்கள் 6 பாயிண்ட் இது வரைக்கும் 6 பாயிண்ட் வரைக்கும் பிடிச்சிட்டோமா. எனக்கு இந்த பாயிண்ட் மண்டையிலே ஏற மாட்டேங்குது. இதெல்லாம் படிச்சிட்டேன். சான்ஸ்கிரிட் வாஸ் த மீடியம் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன். அப்புறம் ஃபேமஸ் ஷில்பத்ரா வாஸ் த ஹெட் ஆஃப். 1 hour later. எல்லாமே நீட்டா எழுதணும், அப்பதான் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா ஆகும். அவ்வளவுதான், எனக்கு அவ்வளவுதான் தெரியும். உனக்கு தெரியல, அசிங்கமா எழுதிருக்கேன், நீட்டா எழுத வேண்டியதானே. 2 hours later. இப்போ பாருங்கள், நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டா. என்னையை வந்து கொஸ்டின் கேட்குறா பாருங்க. அவள் புக்கில் இருக்கிறதே என்னையை வந்து கொஸ்டின் கேட்டு நான் ஆன்சர் சொல்லணுமா. The group of stars that form a pattern is called dash. Supernova, Polaris, black hole. இப்போ டின்னரெல்லாம் முடிச்சுட்டு எல்லோரும் சேர்ந்து மாடிக்கு வந்துட்டோம். நல்லா சூப்பராக காற்று வீசும். கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிட்டு குழந்தைங்களோட ஜாலியாக விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் போய் தூங்க வேண்டியது தான். என்னோடய ஈவினிங் வந்து இப்படி தான் இருக்கும். அப்படி என்ன விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உன்னிப்பாக கேட்டு பாருங்கள். First letter I. இங்கிலீஷ்ல சொல்லிக்கலாமா? இந்துக்கு என்ன சொல்றது? என்னது? தமிழ் தானே இந்து. இன்ன ஐ இன்னா டூவா? ஐஸ்லாந்து. ஐயோ கரெக்ட்டா கண்டுபிடிச்சாங்க. ஓ டி. அது என்ன ஊரு அப்படிமா? ஓ இம். ஓ இம்மா. ஒத்தக்கார மண்டபம். எது வேணா தெரியும். ஐயோ சொல்லு. நான் யோசிச்சு சொல்றேன். யோசி. நம்ம தமிழ்ல வராது. தமிழ் வராது. சே நை சென்னை. என்ன மாதிரி தான் ஊட்டி வரும்.